பெருமைக்குரிய தோழர் ஆரம்பிக்க அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர், அவருடைய மாணவர் பருவத்திலிருந்து அவருடைய துடிப்பு, விவசாய சங்கத்திலே அவர் பணியாற்றியது, இன்று செயலாளராக அவர் இருப்பது என்கின்ற ஒரு நெடிய வரலாற்றை ஒவ்வொரு தினமும் நான் நினைத்து பார்ப்பேன். பல தொடர்புகள் உண்டு. இந்த விழாவுக்கு அவர் வர வேண்டும் என்று விரும்பினேன். அதற்கேற்ப அவருடைய தேதியும் இந்த நாளில் அமைந்து விட்டது, வந்திருக்கிறார்கள். அருமை தோழர் கேபி அவர்களே, அதே போல நம்முடைய நக்கீரன் பத்திரிகையினுடைய ஆசிரியர், மிக நெருக்கமான என்னுடைய நண்பர், தோழர் என்கின்ற எல்லாவற்றுக்கும் பொருத்தமானுடையவர். அவர் நடத்திய போராட்டங்கள் ஒவ்வொன்றிலும், அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிரமங்கள் ஒவ்வொன்றிலும் நான் மிக நெருக்கமாக அருமை தலைவர் ஆரம்பி அவர்கள், அதே போல நான் எல்லா விஷயங்களிலும் உடன்பட்டு அடக்குமுறைகள் வருகிற போதெல்லாம் ஏதோ ஒரு சிறு இடத்திலிருந்து ஆதரவை கொடுத்துக் கொண்டே இருந்தோம். ஆர்வியல் தோழர் அவரும் வந்திருக்கிறார்கள், அவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த விழாவிலே நான் முதலில் நக்கீரனுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். காரணம், 25 நாட்கள் நான் அங்கிருந்து குறிப்புகளை தயாரித்தேன். பலருக்கு ஆச்சரியமாக இருக்கும், இவ்வளவு ஒரு பெரிய நூலை எப்படி ஒரு எழுதியிருக்க முடியும், அரசியல் பணியில் இருக்கிறவர் என்ற எண்ணம் உங்களுக்கு ஏற்படும். வேற ஒன்றும் இல்லை, நம்முடைய கவிஞர் யுகபாரதி அவர்கள் வந்துவிட்டார்கள், அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நம்முடைய இந்த நூலை அந்த எழுதுகிற போது ரொம்ப கடுமையான பணி, பணினா சாதாரண பணி அல்ல. அதுல ஒரு முக்கியமா ஒரு டென்ட் இல்ல, அந்த டென்ட் இந்த 25 நாளும் இந்த டென்ட்ல தான் இருக்கும். இந்த படத்தினுடைய பின்பக்கத்துல இருக்கும். இதுதான் நான் இருந்த டென்ட். அதுல இருந்த 2-3 டிகிரி எல்லாம் போயிருக்கு. அந்த நேரத்துல ஒரு வைராக்கியம் எனக்குள்ள ஏற்பட்டது. நான் எழுத்தை பற்றி உணர்ந்தவன் என்பதால் ஏற்பட்டதா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆரம்பத்தில் எழுதணுங்கிற நோக்கத்தில் நான் போகல, நான் லேப்டாப்பை கையில் எடுத்துட்டு போயிருந்தேன். ஆனால் அதை பார்த்த உடனேயே இதை பதிவு செய்யாமல் இருப்பது ஒரு கம்யூனிஸ்ட் என்ற முறையில் அது ஒரு குற்றம் செய்யக்கூடிய ஒன்று என்று நான் உணர்ந்தேன். அதுக்கு பிற்பாடுதான் 2வது நாள்ல இருந்து அந்த குறிப்புகளை எல்லாம் எழுத ஆரம்பித்தேன். அதுதான் இப்ப நூல் வடிவத்தில் வந்திருக்கு. ஆனால் பலருக்கு நான் பொதுவா கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்ல இந்த மாதிரியான பணிகளுக்கு போற போது கட்சியில விவாதித்து அதற்கான ஒரு அனுமதியை பெற்று செல்வார்கள். நான் அப்படி எந்த அனுமதியும் பெறல. மாநில செயலாளரிடம் லேசாக சொன்னேன், குடும்பத்தினர் கூட தெரியாது. ஏன் நான் போனேன் இப்ப கூட யோசிச்சு பார்க்கிறேன். போனதற்கான ஒரு ஆழமான ஒரு காரணம், கம்யூனிஸ்ட் வாழ்க்கை முறை ஒரு வித்தியாசமான வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை முறை பதவிகள், அதிகாரங்கள் என்ற எல்லைகளை மட்டும் அது சுற்றி வருவதில்லை. அதை தாண்டி ஏதோ ஒரு விடுதலையை நோக்கி மனம் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு விடுதலை, சுதந்திரம், இவையெல்லாம் வேண்டும் என்பது. அதனால நீங்க ஜெயலலிதாவை பாத்தீங்கன்னா நான் இப்பதான் புரிஞ்சுக்க முடியுது. அவருக்கு மந்திரி வேணாம், எந்த பொறுப்பு வேணாம் அப்படின்னு அவர் போனதுக்கு காரணம் என்னன்னா, இதையெல்லாம் தாண்டிய ஒரு விடுதலை வேட்கை ஒரு பொதுவுடைமை இயக்கம் அல்லது கம்யூனிச கருத்துக்கள் ஒருவரிடம் உருவாக்கி விடுகிறது. என்ன பொறுத்த வரைக்கும் அண்மை காலத்துல மன ரீதியாக நிறைய சோர்வுகள் மனதில் இருந்தது. அந்த சோர்வுகளுக்கு மிக முக்கியமான காரணம் மோடி தான், பாரதிய ஜனதா கட்சி தான். காஷ்மீரத்துல இவ்வளவு பேர், ஒரு செய்திகள் எல்லாம் கேட்கிற பொழுது 40,000க்கு மேற்பட்ட இளைஞர்கள் பல இடங்கள்ல சிறைச்சாலையில் வைக்கப்பட்டு பீகார் மாதிரி கண்காணாத இடத்துல கொண்டு போய் சிதைக்கப்பட்ட அந்த கொடுமை எல்லாம் நான் கேட்டேன். ஒண்ணுமே நம்மால செய்ய முடியல. அதே போல சிஏஏ போராட்டம் ஒண்ணு நம்மால செய்ய முடியல. எவ்வளவோ பண்ணி பார்த்து செய்ய முடியல. அந்த மன உணர்வு, அந்த வருத்தங்கள், அந்த வேதனை, இன்னும் கொஞ்சம் சொல்ல போனோமா லேசா விரக்தினால ஒண்ணுமே நம்ம எல்லாம் செய்ய முடியாதா என்கின்ற எல்லாரை போன்ற என்னுடைய ஆதகங்கள், இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் இந்த டெல்லி போராட்டம் ஏதோ ஒரு உயிர் பிடிக்குது மாதிரி ஒரு உணர்வு எனக்கு தோன்றியது. அப்ப எனக்கு நான் கொரோனா பாதிக்கப்பட்டு நம்ம கிங் இன்ஸ்டிடியூட்ல
கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் சிகிச்சை பெற்று வந்து ஒரு 20 நாள் கடந்திருக்கும். அப்ப என்னுடைய மகன் இங்க வந்திருக்காரு. அவர் தான் கார்ல கொண்டு போய் என்னை அனுப்புறதுக்காக போனாரு. அவரு நான் எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுக்கும் குறுக்க நிக்கிறது கிடையாது. சொன்னார், ஆனா ஜாக்கிரதையா போங்க அப்படின்னாரு. ஆனாலும் கூட ஏதோ ஒரு வேகத்தில் புறப்பட்டு சென்றேன். புறப்பட்டு போய் அங்க பார்த்ததுக்கு பிற்பாடுதான் அது ஒரு வித்தியாசமான உலகம். இன்னும் சொல்ல போனால் அது ஒரு பரிசோதனை உலகம். அந்த பரிசோதனை உலகத்திலிருந்து புரட்சிக்காரர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் நிறைய இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். ஒரு கார்பரேட் ஆதிக்கம் என்கின்ற அந்த மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை ரொம்ப போற போக்குல புறங்காலால எத்துறது மாதிரி எத்துற அந்த விவசாயி, அது ரொம்ப சாதாரணம். அது அவ்வளவு வேகமும் அவ்வளவு வலிமையும் உள்ளதை பார்க்கிற போது உண்மையிலேயே நான் அப்பவே நினைச்சேன். புத்தகத்தினுடைய கடைசியில நம்முடைய தோழர் கோபால் அவர்கள் இத கடைசி பகுதி நீங்க எழுதிதான் கொடுக்கணும்னாரு. அதுல எழுதியிருக்கேன். நான் ஆரம்பத்துல நினைக்கிற போது எல்லாரும் சொன்னாங்க இந்த போராட்டம் வெற்றி பெறாது, எவ்வளவு நாள் அவங்க இருப்பாங்க, மோடி சும்மாவா இருப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்னுடைய ஆழ்மனம் சொன்னது இந்த போராட்டம் வென்றே தீரும். காரணம் என்னன்னா அந்த பிடிப்பு. அதுல முதல் பகுதியிலேயே அதை நான் எழுதியிருக்கேன். ஒருத்தட்ட போய் கேட்கிறேன், இந்த போராட்டம் தோத்து போனா என்ன செய்வீங்க? அதிகாலை 4 மணி இருப்பேன், ரொம்ப கடுமையான குளிர், என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. அப்புறம் சரி அப்படின்ட்டு கொஞ்சம் கை காலை அது பண்ணிட்டு அங்க பக்கத்துல நெருப்பு போட்டு கொளுத்திக்கிட்டு இருந்தாங்க. அங்க போய் உட்கார்ந்தோம்னா ஒருத்தர்கிட்ட கேட்டேன், இந்த போராட்டம் இல்லைன்னா என்ன செய்வீங்க அப்படின்னு இங்கிலீஷ்ல கேட்டேன். ஹிந்தி எனக்கு தெரியாது. அப்ப அவர் சொன்னாரு, நாங்கெல்லாம் உயிரை விடுறதுக்கே தயாரா இருக்கோம் அப்படின்னாரு. அது வந்து பொய் கிடையாது, போலி இல்ல. அந்த உறுதிப்பாட்டை நான் பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பும் போது பகத்சிங்கனுடைய படம் அந்த டிராக்டர்ல பெருசா வழங்கி டூ ஆர் டை அப்படிங்கிற வாசகம் பொறிக்கப்பட்டிருந்தது. அப்பவே எனக்கு என்ன வந்ததுன்னா, இந்த போராட்டம் சுலபத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது என்ற உணர்வு தான் ஏற்பட்டது. அதற்கு பிறகு சோசியல் பங்கன், அதனுடைய சமூக செயல்பாடு, ஒரு கம்யூனிஸ்டா இருக்கக்கூடியவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், ஒரு சமூகத்தோடு நாம் எப்படி இயங்குகிறோம் என்பதுதான். சமூகத்திலெல்லாம் தனிச்சு நின்று காடுகள் மரங்கள்ல அங்கெல்லாம் ஒளிஞ்சு ஒண்ணும் செய்ய முடியாது. சமூகத்தோடு இருக்க வேண்டும், சமூகத்தினுடைய பழக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த விஷயம் அதுக்கு ரொம்ப முக்கியமா வந்து இந்த நூல்ல வந்து சீக்கிய மதத்தை பற்றி யாராவது புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஒரு பார்வையாளனாக இருந்து சீக்கிய மதத்தை பற்றிய இன்னொரு பார்வையும் இந்த நூல்ல இருக்கு. அவர்களுடைய சீக்கிய மதம் என்கின்ற அந்த மதம் ஒரு ஜாதிகளை கடந்தது. எங்க அநீதி இருக்குதோ அதுக்காக வேண்டி வாழ் தூக்கணுங்கிற ஒரு மதம் அது. என்னை பொறுத்தவரையில் இன்னொரு ஒரு ஆய்வு இருக்கு. சீக்கிய மதம் என்பது ட்ரைபல்ஸ், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களிடமிருந்து தான் அது தோன்றி இருக்க வேண்டும். கல்லூரிகள்லாம் நமக்கு போதிக்கிற பாடம் என்னன்னா, இந்து மதத்துல உள்ள நல்லதையும் முஸ்லிம் மதத்தில் இருக்கிற நல்லதையும் எடுத்து சீக்கிய மதம்னு சொல்றாங்க. என்னால் அதை இப்ப போயிட்டு வந்ததுக்கு பிற்பாடு நம்ப முடியல. காரணம் என்னன்னா, வலிமை வாய்ந்த பழங்குடி மக்களுடைய அந்த சமரசமற்ற ஒரு போர்க்குணமும் அந்த கூட்டு வாழ்க்கை முறை என்ன அருமையா இருக்குங்கிறீங்க. எல்லாரும் கேட்கிறாங்க, நம்ம கேபி கூட இங்க சொன்னாரு, இவ்வளவு பேருக்கு எப்படி சோறு சமைச்சு போடுறாங்க, என்ன செய்யறாங்க, என்ன பண்றாங்க. உள்ளுக்கு போய் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமம், அந்த கிராமத்துல ஒரு கிராம சபை இருக்கு. அந்த சபை எல்லோரும் இணைந்து ஜனநாயக பூர்வமாக நடத்தக்கூடிய சபையாக இருக்கிறது. பஞ்சாயத்து போர்டு கிடையாது, அது ட்ரெடிஷனல் வில்லேஜ் அமைப்பு. அந்த அமைப்புல ஒரு ஆளு வந்து இந்த அதாவது வந்து பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் விவசாயியா இருக்கான், ஒருத்தர் ராணுவத்தில் இருக்கிறான், இன்னொருத்தர் வெளிநாட்டுல இருக்கான். வெளிநாட்டுல இருக்கிறவங்க ரொம்ப ஜாஸ்தி. அவங்களுடைய நிலத்தை எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஒப்பந்தத்துக்கு கொடுக்குறாங்க, கான்ட்ராக்ட். அது நிறைய இளைஞர்கள் கூட்டு பண்ணைகள் மாதிரி வச்சு நடத்துறாங்க. அது யாராவது ஒருத்தர் இந்த பணம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குத்தகைக்கு விட்ட பணத்தை திருப்பி கொடுக்கல அப்படின்னாக்க அதை வசூலித்து கொடுக்கக்கூடிய முழு பொறுப்பையும் அந்த கிராம கமிட்டி ஏத்துக்குது. கோர்ட்டுக்கு போனதில்லை. நான் பல பேரை கேட்டேன், இது ஒரு ஃபர்ஸ்ட் ஒருத்தர் சொன்னாரு, அது உண்மையாங்கிறத கேட்கறதுக்காக ஒவ்வொரு இடங்கள்லையும் கேட்கிற போது இல்ல. அப்ப ஊர் என்பது ஒரு கட்டுப்பாடு. அந்த கிட்டத்தட்ட குருதுவாரோட சம்பந்தமா இதெல்லாம் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, 1 ஏக்கர் நிலத்துக்கு போராட்டம் துவங்கிய காலத்துல
5000 ரூபாய் நிதி கொடுக்கணும் ஒரு ஏக்கர் நிலம் வச்சிருந்தா. கிட்டத்தட்ட ஒரு 80% பஞ்சாபில் இருக்கக்கூடிய நிலங்களுக்கு ஏக்கருக்கு 500 ரூபாய் வீதம், 5000 ரூபாய் வீதம் கொடுத்துட்டாங்க. அதுதான் போராட்டத்தினுடைய பின்புலம். அந்த போராட்டத்துல சில இடங்கள்ல ஒருத்தர் எடுத்து காட்டினார் அரிசி. இந்த அரிசி உங்களுக்கு தெரியுமாயான்னு கேட்டாரு. என்ன அப்படின்னு அப்ப சொன்னாரு, ரேஷன்ல வாங்குறவங்க, வாங்கி சாப்பிடுறவங்க அதுல இருந்து கோதுமை அரிசியை கொடுத்து அனுப்பி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த வாழ்க்கை முறை நீங்க பிரிக்கவே முடியாது. இந்த நூல்ல நான் பார்த்து வியந்த விஷயம், நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை எழுதுனா இன்னும் எழுத வேண்டியது கூட நிறைய இருக்கு. ஒரு பையன் திடீர்னு அவன் வந்து ஒரு நட்பானான். நான் இன்னொன்னு சொல்றேன், நான் ஒரு கம்யூனிஸ்ட் அல்லது கம்யூனிஸ்ட் இயக்கங்களோடு அங்க போகல. அநேகமா அப்படி போயிருந்தேன்னா அந்த நூலை எழுதியிருக்க முடியாது என்னால. ஒரு கட்சி சார்ந்த முறையில் போனா அந்த கண்ணோட்டங்கள் தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் அதை தாண்டிய ஒரு கண்ணோட்டம் என்ன, அதுக்கு வெளியில என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிற ஆர்வம் தான் எனக்கு ரொம்ப கூடுதலா இருந்தது. காரணம் என்னன்னா, இதை நடத்துறது கம்யூனிஸ்ட் கட்சியா அப்படின்னா, கம்யூனிஸ்ட் கட்சி ஹெல்ப் பண்ணுதே ஒழிய இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு புரட்சிகர சக்திகள் ஒருங்கிணைந்து அதுக்குள்ள இருக்கு. அது எப்படி ஒற்றுமையா இருக்கு, ஏன் உடையல? அரசியல் கட்சிகள் வந்து ஒன்றுபட்டு மனப்பூர்வமாக ஒன்றுபட்டு இயங்க முடியல. அது எப்படி அதுக்கு இருக்கக்கூடிய பேசிஸ் என்ன? இதெல்லாம் எனக்கு மனசுல தோணுது. அப்ப அங்க போய் பார்க்கிற போதுதான் மிக வலிமை வாய்ந்த ஒரு தன்னலமற்ற சீக்கிய மதத்தினுடைய தன்மை. கேபி சொல்ற போது லங்கரை பற்றி சொன்னாங்க. லங்கர் வந்து சாப்பாடு போடுற லங்கர் மட்டும் கிடையாது. ஒரு பையன் அவன் வந்து இந்தியாவினுடைய கபடியில வந்து பிளேயர். அவன் பார்த்த உடனே கபடி பிளேயர் அப்படின்னா என்னால் நம்ப முடியல. அப்புறம் என்ன சொன்னா, என்னுடைய சட்டையெல்லாம் ரொம்ப அழுக்கா இருந்தது. அவன் சொன்னா, நீங்க ஏன் துவைக்கலையான்னு, இந்த குளிர்ல எங்க போய் நான் துவைக்கிறது அப்படின்னா, யூ கம் வித் மீ அப்படின்னா. ஒரு பெரிய இடம், அந்த அடியில ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த சலவை செய்து கொடுக்கக்கூடிய லங்கர் இருக்கு. லங்கர்ங்கிறது இலவசமாக உணவளிக்கக்கூடிய இடம், இலவசமாக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இடம். அந்த துணியை அப்படியே வாங்குறாங்க. எல்லாம் எம்ஏ படிச்ச பையங்க, பல பேர் வந்து இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் மேன் எல்லாரும் வந்து வரிசையா வாஷிங் மிஷின் வச்சிருக்கான். அதை கொடுத்துட்டு ஒரு துண்டு மட்டும் கட்டிட்டு நான் இருக்கேன். அப்படியே அந்த வாஷிங் மிஷின்ல போட்டு அலசி எடுத்து அதை ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துல அயன் பண்ணி கொடுத்துட்றாங்க. வர்ற துணிகளை எல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு பிளாஸ்டிக் பையில போட்டு எந்த டென்ட் என்ன ஏதுன்னு போட்டு அவங்க போன் நம்பர் வரைக்கும் எழுதி வரிசையா அடிக்கிருக்காங்க. அவ்வளவு இளைஞர்கள். அவனுக்கு எப்படி இப்படி பொறுப்பு வருது அப்படின்னு யோசிக்கும் போது பாத்தீங்கன்னா, சீக்கிய மதத்தில் இருக்கக்கூடிய சில பண்புகளை புரட்சிகர பண்புகளாக இந்த போராட்டம் மாற்றியிருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் போயிட்டு இருந்தா ஒரு 15-20 பையங்க இந்த பூட்ஸ் எல்லாம் எடுத்து அதுக்கு கீழே இது வச்சு ஒட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் போய் கேட்கும்போது இன்னொருத்தர் கேட்டாரு, உங்க இதுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு. இல்லை இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூட்ஸு இதெல்லாம் இருக்கிறவங்க, அந்த குளிரில் பாதிக்கப்பட்டவங்க, செருப்பு அறுந்து போனால் அதை இலவசமாக செய்து தருவதற்கு ஒரு டீம். அவன் யார் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் PhD பட்டம் வாங்கின ஒரு பையன் தான் அதுக்கு தலைவர். அவன்கிட்ட ஜாதி உண்டா? ஜாதியா பார்த்தானா அவன்? இந்த மாதிரி ஒரு யாருடைய செருப்பையும் நம்ம கையால தொடரமேன்னு அவன் நினைச்சானா? இல்லை. அப்பதான் என்னன்னாக்க, இது வந்து அந்த சீக்கிய மதத்தினுடைய முற்போக்கு அம்சங்கள், இந்த லிபரேஷன் தியாலஜிமாங்க, அதனுடைய தன்மைகள் அது உள்ளுக்கு வருது. அதே போல இன்னொருத்தர் பேங்க்ல வேலை செய்யறாரு. பேங்க்ல இருந்து வெளியில வந்து லீவ் போட்டு 6 மாசம் வந்துட்டு ஒரு தையல் மிஷினை வச்சுட்டு போட்டுக்கிட்டு எது கிழிஞ்சு கிடந்தாலும் கொண்டு போய் கொடுத்தா உடனடியா தச்சு கொடுத்துறாரு. இந்த தலைப்பாகையெல்லாம் ஃப்ரீயா அந்த மூட்டுக்குழு கொடுக்கறதுக்கு பாருங்க, அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு நாளும் போவேன். அதே போல இன்னொரு மருத்துவர், அந்த மருத்துவர் யாருன்னு நான் கேட்டேன். அவர்கிட்ட தான் கேட்கும்போது சொன்னானா, கொரோனா இங்க இருக்கானா? கொரோனாலாம் இங்க கிடையாதுங்கன்ட்டாரு. அந்த சிங்கு எல்லைக்கு அந்த பக்கம் போனோம்னா முகமுடி போடலன்னு வச்சுக்கோங்களேன், 2500 ரூபா அபராதம்னு கேசரிவால் அறிவிச்சிருக்காரு. இங்க கொரோனாவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இது என்னடா அப்படின்னாக்க, அவங்க எல்லாருமே வந்து இது மேல இருக்கிற கையதான் மேல காட்டுவாங்க. கடவுளுடைய செயல் அப்படிங்கிறது தான் அந்த உணர்வு உங்கள்கிட்ட ஆழமா இருக்கு. கை காட்டுறாங்க.
அப்புறம் அவர்கிட்ட எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு இந்த டாக்டர் சொன்னார், அவர் வந்து யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் வாங்கினவர், மெடிக்கல் காலேஜில் ஒரு காலேஜில் வந்து ஹெட்டாக இருக்கிறவர், லீவ் போட்டு வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கார், ஃப்ரீ சர்வீஸ். அவர் அவங்க சித்தப்பா பையன் ஒரு பையன் இன்ஜினியர், எல்லாரும் மருந்து இலவசமாக வாங்கி, அதாவது வந்து உங்களால கற்பனை செஞ்சு பார்க்க முடியாது. அது மாதிரி தோ உட்காந்துருக்காரு. உங்க பேர் மறந்து போச்சு, சொல்லுங்க. மைக்கேல். மைக்கேல் நான் போராட்டத்துக்கு போய் ஒரு 10ஆம் நாள் வந்தவர். அந்த 26ஆம் தேதி ரயில் டிராக்டர் பேரணி அன்னைக்கு அவர் வந்து சேர்றாரு. இவரை நான் பார்த்தேன், ஆனால் நான் வேற ஒரு இடத்துல இருந்தேன். திடீர்னு ஒரு ஃபோன் வருது, டிராக்டர் வந்து மைக்கேல் காலில் ஏறி அவர் ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகிறாருன்னு ஒரு தகவல் வருது. நான் பதறி போனேன். கூட்டம்னா கூட்டம், தாங்க முடியாத கூட்டம், பல லட்சம் டிராக்டர்கள் வந்து 26க்கு அணிவகுத்து நிற்குது. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்க அவரை நான் பார்க்க முடியல, இவர் என்ன ஆனார்னு தெரியல. அதுக்கு பிற்பாடு நான் இவர்கிட்ட கேட்கும்போது சொல்றாரு, அப்படியே கோஷம் போட்டுக்கிட்டு இருந்தோம், தமிழ்ல கோஷம் போடுறதை பார்த்தோன்னா ஒரு கூட்டம் வந்தது, ஒரு டிராக்டர் காலில் ஏறிட்டு ஏறின உடனேயே அங்க இருக்கக்கூடிய அந்த சீக்கிய விவசாயிகள் உடனே எடுத்தா அவனே கையில கொஞ்சம் வலிக்கு மருந்து அடிச்சு பார்த்தான், வலி தாங்கல. உடனடியா அந்த வாலண்டியர்ஸ், மிலிட்ரி எல்லாம் தோத்து போச்சு. அந்த தொண்டர்கள் எல்லார் கையிலையும் வாக்கி டாக்கி இருக்கும், அது குறிப்பா அந்த நெருக்கடியான நேரங்களில் வாக்கி டாக்கி இருக்கும். அந்த வாக்கி டாக்கில் அவன் செய்தி அனுப்பி ஒரு உடனடியா ஒரு எமர்ஜென்சி வேன் வந்துருச்சு. அது என்ன சொல்றது, நம்ம ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. ஆம்புலன்ஸ் சவுண்டு கொடுக்குது, வாலண்டியர்ஸ் ரெண்டு சைடும் டிராக்டர் விளக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துல ஒரு ஆஸ்பத்திரிக்கு அங்க கொண்டு போய் டெம்பரவரியா காட்டி, அங்க இல்லாமல் இன்னொரு மருத்துவமனைக்கு போய் ஒரே நாள்ல கிட்டத்தட்ட எல்லா செக்கப்பையும் முடிச்சு அவர் சொல்றாரு, தமிழ்நாட்டில இருந்து எனக்கு இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருந்தா இப்படி நடந்திருக்குமா, இவ்வளவு கவனிப்பு இருக்குமா அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்கார், பதிவு பண்ணியிருக்கார் அந்த நூல். அந்த மெடிக்கல் சிஸ்டம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல விஷயங்கள். இன்னொரு ஆழமான விஷயம் நான் ரொம்ப அதுல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என்னன்னாக்க, இடதுசாரி இளைஞர்கள், ஏஎஸ்எஃப் இளைஞர்கள், எஸ்எஃப்ஐ இளைஞர்கள், டைப் இளைஞர்கள், கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேரை சந்திச்சுப்போம். எல்லாம் லீடர்ஸ். ஏன்னா கட்சிக்கு தெரிஞ்சு வந்தீங்களா தெரியாம வந்தீங்களா, தெரியாம தான் வந்தாங்க எல்லாரும். ஏன்னா அவ்வளவு ஆர்வம். அப்படியே ஒவ்வொருத்தரும் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஃபயர், நெருப்பெல்லாம் பார்த்தாக்க ரொம்ப டிஃப்ரெண்ட். எம்எல் லிபரேஷன் சார்ந்தவங்க நிறைய பேர் அங்க இருந்து ஒர்க் பண்ணாங்க, தலித் அமைப்புகள் ஒர்க் பண்ணாங்க. இதுல விவசாயிகள் போராடுறான், ரைட்டு. அந்த விவசாயிகளை அரசியல் படுத்துவதிலே இந்த இடதுசாரி மாணவர்களுடைய பங்களிப்பு இருக்கு பாருங்க, அதெல்லாம் சாதாரணமானதல்ல. அவங்க வந்த உடனேயே புது புது கார்ட்டூன் வந்ததுன்னா இவங்க தான் எடுத்துக்கொண்டு போய் கொடுக்குறாங்க. இவங்க தான் அவங்க பேர்ல வந்து ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பேஸ்புக்ல அனுப்புறாங்க. அவன் அந்த விவசாயியுடைய போராட்டம் எல்லாம் அதை பார்க்கும்போது, இவங்க எடுத்து அவங்க காக்கும்போது அந்த 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 இளைஞர்களோடு இவர்கள் இருக்கக்கூடிய நெருக்கத்தை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அபிக்ஷான்னு ஒரு பொண்ணு, சென்னை டெல்லி பல்கலைக்கழக மாணவி, உயரம் இவ்வளவுதான் இருக்கு, அதில் படம் போட்டிருக்கேன் அந்த புக்கில், இவ்வளோ பெரிய படம். அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் வந்து காஜ்பூர் பார்டர், அந்த பார்டரில் போய் வந்திருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு உத்தரப்பிரதேசத்தினுடைய தாக்கம் ரொம்ப அதிகம் உள்ளது. இதுக்கு டென்ட் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. அது போய் உட்கார்ந்து அப்புறமா என்னன்னா அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள், பல இளைஞர்களுக்கு இது ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்கறது, அவங்க சொல்றத அப்படியே எழுதுறது, அவங்க பேர்ல போடுறது. 5-10 நாள் கழிச்சு மீண்டும் அதே இடத்துக்கு போனா ஒரு பெரிய கூட்டம் அந்த பொண்ணு பக்கத்துல அப்படியே சுத்தி நிக்குது. தீதின்ற அக்கான்னு அர்த்தம். அது ரொம்ப சின்ன பொண்ணு, ரெஸ்பெக்டுக்காக. எதுக்கு சொல்ல வரேன்னா, இடதுசாரி இளைஞர்களுக்கு ஒரு சித்தாந்த வலிமை இருக்கிறது. கார்பரேட்னா என்னன்னு இருக்குது, எதுக்கும் போராடுறதுக்கு தயாரா இருக்கான். ஆனால் அதற்கான சாத்திய கூறுகள் இல்லை. இவ்வளவு பெரிய போராட்டத்துல போய் அவன் போடும்போது அதனுடைய பிம்பம் ரொம்ப பெருசா இருக்கு. இதெல்லாம் விவாதமாக நான் இந்த நூலில் வைத்திருக்கிறேன். அதே போல சீக்கிய மதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாம் இது உள்ளுக்கு வருது. ஆனா இந்த நூல்ல எனக்கே சில குறைகள் உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா,
நம்ம ஐக்கிய விவசாய சங்க தலைவர்கள், பெரிய தலைவர்கள் எல்லாம் பேட்டி எடுக்கணும்னு நினைச்சேன். அதுக்கான சந்தர்ப்பங்கள் அமையல. நூல் வர்றதுல ரொம்ப காலதாமதம் ஆயிருங்கிறதுனால அவங்க எல்லாம் மீட் பண்றதுக்கு போனா எனக்கு தெரிந்த விவரங்களை எழுதினேன். சிபிஎம்ல இருக்கிற சில பேர், விவசாய சங்கங்கள், இதெல்லாம் எழுதுனேன். அதை இன்னும் கொஞ்சம் முழுமைப்படுத்தி எழுதி இருக்கலாங்கிற உணர்வு இப்பவும் எனக்கு இருக்கு. அதாவது இதை வந்து ஒரு பொது பார்வையிலிருந்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இது இது ஒவ்வொன்றும் ஒரு அவஸ்தை தான். இந்த விஷயங்களை யோசிச்சது. இந்த குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா பல பேர் சாப்பாடே இருக்காது. அந்த மாதிரி கூட்டம் கூட்டமா அந்த குழந்தைகள் வரும். அந்த குழந்தைகளை இந்த இடதுசாரி மாணவர்கள் மற்றவர்கள் கூப்பிட்டு வந்து டென்ட்ல உட்கார வச்சு அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து சிறந்த கல்வியாளர், அதாவது உனக்கு படிக்கிறது போறது அவன் முகத்திலே ஒரு மலர்ச்சி தெரியும். இந்த பஞ்சாப்ல இருந்து வர்ற பெண் குழந்தைகள் ஒரு 8 வயசு 9 வயசு பையனை மடியில போட்டுட்டு தலையை தடவி கொடுத்து அவனுடைய தலையெல்லாம் சீவி விட்டு அவனை வந்து ட்ரெஸ் இப்படி போடணும்னு சொல்லி அவனோட உட்காந்து இந்த போட்டோ எல்லாம் எடுத்து, வித்தியாசமான உலகம். நம்ம நினைக்கக்கூடிய அந்த கற்பனை உலகம் இருக்கு பாருங்க, கம்யூனிஸ்டுகள் நினைக்கிறோம்ல, இப்படிலாம் நாடு இருந்தா எப்படின்னு அதாங்க நான் பார்த்தேன். பார்க்கும்போது என்னால சில நேரங்கள்ல உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியல. போய் ஒவ்வொரு வீடா போய் பார்த்து, ஒரு பையன் ராம்னு ஒரு பையனை பற்றி எழுதியிருக்கேன். அவன் ரொம்ப கூச்சப்பட்டு இருப்பான். ஆனா பையன் மத்தியில பெரிய கில்லாடி அவன். ஆனாலும் அவனை போய் பார்த்தாக்க கடைசியில தேடி அவன் வீட்டுக்கு போய் நானும் ஒருத்தரும் எனக்கு நான் எழுதுறதுக்காக தான் போய் கேட்டாக்க அம்மா கிடையாது, அப்பா கிடையாது அவருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. அந்த பையன் ஒவ்வொரு இடமா சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கிறான். அவன்கிட்ட ஒரு கேள்வி வேற ஒரு ஆள் மூலமா கேட்கிறேன், இவங்கெல்லாம் போயிட்டா என்ன ஆகும்பா அப்படின்னு. உடனே அழ ஆரம்பிச்சுட்டான். அந்த அழுகையில உள்ளது என்னன்னா, இந்த ஒரு வருட காலம் மிகச்சிறந்த உணவை இந்த போராட்டம் தான் அவனுக்கு தந்திருக்கு. அது மட்டுமல்ல, போலீஸ்காரனும் அவனும் இவனும் அடிச்சு விரட்டான் அந்த பிள்ளைங்களை, தெருவோரத்தில் இருக்கிற குழந்தைகளை. அதுல அந்த பசங்க அந்த சிந்து பார்டருக்கு வெளியில போலீஸ் நிக்கலாம், உள்ளுக்கு வர முடியாது. அந்த போலீஸ்காரன் இங்க இருந்து பாப்பான் பாருங்க, ஏண்டா அங்க இருந்து அங்கே நின்று நீ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு பொருளுக்கு கூட விலையே கிடையாது. சாப்பாடு விலை இல்லை. நான் தங்கி இருந்த டென்ட் 25 நாள் வாடகை கிடையாது, ஒண்ணும் கிடையாது. உதட்டு லேசா வெந்திருந்தா அந்த சீக்கிய பெண்கள் அவங்க வந்து பார்த்த உடனே மொழி தெரியாது, போய் வெண்ணெய் எடுத்துட்டு வந்து ஒரு கிண்ணத்துல வச்சு கொடுப்பாங்க. ஒரு குடிகாரனை பார்க்கல நான். இவ்வளவு பெண்களும் ஆண்களும் ஒரு இடத்துல இருக்கும்போது வேற ஏதாவது தொந்தரவு இருக்கான்னா பார்க்கல. போலீஸ் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அப்ப இந்த போராட்டம் எப்படி வந்து கட்டி அமைச்சிருக்கு பாருங்க. தலைவர்கள் எல்லாம் தலைவர்களால நடக்கல. சமூகத்தினுடைய கூட்டு உணர்வு அந்த கோரிக்கைகளை மிக சரியாக வைத்ததால் அது வந்து இவ்வளவு பெரிய பலமான ஒரு இடத்தை அது அடைஞ்சிருக்கு. இதுல வந்து நான் மீண்டும் மீண்டும் அந்த உணர்வுகள் எனக்கு ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியாகத்தான் அது இருக்கிறது. அது வந்து இன்னும் வந்து என்னுடைய அரசியல் வாழ்க்கையில மிகுந்த ஊக்கத்தை தருது. இன்னும் புதிய புதிய பரிசோதனைகளை செய்ய வேண்டும் என்கின்ற மன ஆழத்தை அது கொடுக்குது. இளைஞர்களை தான் நம்பணும், வேற ஒன்றுக்கு வழி கிடையாது. இளைஞர்களை உருவாக்க வேண்டும், அவர்களை பயிற்றுவிக்க வேண்டும் என்ற உறுதியை அது மேல் கொடுக்குது. அந்த நேரத்துல தான் இதை எப்படியாவது எழுதணுமே வரணுமே, முதல்ல புஸ்தகமா கொண்டு வரலாமான்னு யோசிச்சேன். அப்புறம்தான் லெனின்ட்ட, கோவி லெனின், அந்த நக்கீரனுடைய ஆசிரியர், அவங்க அப்பா என்னுடைய நண்பர். அப்புறம் அவர்கிட்ட தொடர்பு கொண்டு எழுதுறேன்னொன்னே, அண்ணா நல்ல விஷயம், நான் அண்ணன்ட்ட கேட்டுறேன் அப்படின்னு. அவர்கிட்ட கேட்ட உடனே அடுத்த 2வது நிமிடத்தில் அவர் போன்ல, என்னண்ணே எழுதுறீங்களாண்ணே, என்ன வேற எங்கேயும் இல்லைன்னா இதில் தானே வரணும், எழுதுங்கண்ணே, இந்த போராட்டத்தை நம்ம வந்து நடத்தியே தீரணும் அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சி இருக்கு பாருங்க. படங்கள்லாம் நிறைய நான் எடுத்துட்டு வந்த படங்கள் தான். நான் எழுதுனதுல அது வந்து ஒரு அந்த குடும்பமே, அந்த நக்கீரன் குடும்பம்னு சொல்றோம்ல, அதனுடைய பிணைப்பு, அதனுடைய அன்பு அலாதியான, அதை வாங்குறதுக்கு. அப்புறம் நம்ம ஒன்று சொன்னோம் அப்படின்னாக்க சரி அரசியல்ல இருக்கிறவன் அப்படின்ட்டு அதுக்கான உதவிகள் அவங்க செய்யறது.
இது எல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. அப்புறம் கடைசியில இந்த நூலை எழுதும்போது இதை வந்து நான் வேற மாதிரி கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. எனக்கு இந்த படங்கள் இப்படிலாம் போட்டுக்கிட்டு செய்யணுமாங்கிறது ஒரு யோசனை இருந்தது. இது விருப்பம் என்ன, இதை நம்ம அப்படிதான் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் முடிவெடுத்தாரு. ரெண்டாவது, இந்த புத்தகத்தினுடைய அவங்க விலைப்படி வந்து 300 ரூபாய்க்கு மேல போடணும். 250 ரூபாய் தான் போட்டிருக்காங்க. இதனுடைய கருத்துக்கள் மக்களிடம் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால அவர்களுக்கு வந்து நக்கீரன், நம்முடைய ஆசிரியர் கோபால் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நம்முடைய பல விஷயங்கள்ல ஒரு 1979 இந்த பாலன் இல்லத்துக்கு நான் வந்தேன். அதுல இருந்து இன்னைய வரைக்கும் ஒரு ஆத்மார்த்தமாக, ஒரு வழிகாட்டியாக, தவறுகள் ஏற்படுகிற போது அதை சுட்டி காட்டுகிறவராக வாழ்ந்து வருகிறவர் நம்முடைய ஆரம்பிக்க அவர்கள். நான் எடுத்துற புத்தகங்கள் ஒவ்வொன்றை பற்றியும் அவருடைய அபிப்பிராயங்களை அவர் சொல்லுவார். அவரும் வந்து இந்த நூலை அவருடைய தலைமையில வெளியிடுறதுங்கிறது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. எனக்கு இன்னொரு எண்ணம் இருந்தது. இந்த நூலை நான் அருமை தலைவர் சங்கரையா அவர்களுக்கும் அருமை தலைவர் ஆரம்பி அவர்களுக்கும் சமர்ப்பணம் செய்திருக்கிறேன். 100 வயதை கடந்து வாழும் விவசாய போராளி அருமை தலைவர் சங்கரையா அவர்களுடைய வாழ்க்கைங்கிறது சாதாரண வாழ்க்கை கிடையாது. அது சிபிஐ சிபிஎம்னு கம்யூனிஸ்டுக்கு பிரிச்சு ஒரு பார்வையை பார்க்க கூடாது. அந்த மனநிலை வரவே கூடாது. அந்த மனநிலையிலிருந்து விடுபட்டு விஷயங்களை பார்க்கிற போதுதான் கம்யூனிசத்தினுடைய ஆழத்தையும் நாம் கடந்த காலத்தில் நடந்து வந்த பாதைகளையும் மிகச்சரியாக பார்க்க முடியும். அந்த கோணத்துல சங்கரையாவை பார்க்கும்போது மிக பிரம்மாண்டமா எனக்கு தெரிஞ்சாரு. அப்பதான் வந்து 100 ஆண்டுகளை கடந்த விவசாய போராளி என் சங்கரையா அவர்களுக்கும் 100 ஆண்டுகளை நிறைவு செய்ய இருக்கிற விவசாய போராளி அருமை தலைவர் ஆரம்பி அவர்களுக்கும் இந்த நூலை சமர்ப்பணம் செய்கின்றேன் என்று அதை நான் எழுதும் போது ஒரு நாள் அதிகாலை 4 மணிக்கு அதை எழுதினேன். அரை மணி நேரம் எனக்கு அந்த நினைவுகள்லே இருந்தேன். காரணம் என்னன்னா, இந்தியாவில் இடதுசாரி கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு மிகப்பெரிய ஒரு கடமையை செய்ய வேண்டும். இந்த கடமையை செய்ய வேண்டிய பொறுப்பு அவங்கள்ட்ட தான், வேற யாருக்கும் கிடையாது. வேற யாராலும் அவ்வளவு ஆழமாக யோசிக்க முடியாது, அர்ப்பணிக்க முடியாது, ஆபத்து வந்தால் எதிர்கொள்ள முடியாது. அவங்களாலதான் முடியும். அப்பதான் இந்த 2 தலைவர்களை பற்றி யோசிக்கின்ற போது ரொம்ப மனசுக்கு நிம்மதியா இருந்தது. அவங்களும் நேரடியா வந்திருந்தாங்க. தோழர் சங்கரையாவையும் 2 பேரையும் சேர்த்து வெளியிடலாம் என்ற ஆசை இருந்தது. அவரால் முடியல. உடம்பு அவங்களுடைய ஒரு இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் சரி அப்படின்ட்டு கேபி உங்களை வச்சு வெளியிடுவோம்னு இந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஆதரவை தந்த, இதை பத்தி ஒரு நல்லெண்ணத்தை பகிர்ந்து கொண்ட நம்முடைய தலைவர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றியை கோரி முடித்துக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம். நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.